ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல ஐடி டிபார்ட்மெண்ட் படிக்கணும். பட் எந்தெந்த காலேஜஸ்ல ஐடி டிபார்ட்மெண்ட் ஆஃபர் பண்றாங்கன்னு தெரியல. அதே மாதிரி இந்த மாதிரியான டவுட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்தெந்த காலேஜ்ல சீட் அவைலபிளா இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம். அதான் முக்கியமான கண்டென்ட். ஓகேங்களா? ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஐடி டிபார்ட்மெண்ட் ஆஃபர் பண்ணக்கூடிய கோயம்புத்தூர் காலேஜஸ் என்னென்னங்கிறத பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகும். ஓகேங்களா? ஓகே, கண்டென்ட் குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இங்க ஒரு 41 காலேஜஸ் வந்து கோயம்புத்தூர்ல ஐடி டிபார்ட்மெண்ட் ஆஃபர் பண்றாங்க. அது என்னென்ன காலேஜஸ் சொல்லி பார்த்துடலாம். இப்போ இந்த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, இங்க வந்து ஐடி ஆஃபர் பண்றாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பா இங்க சீட்ஸே கிடைக்காது. ஏன்னா ரவுண்ட் ஒன்லயே இங்க இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்து ஃபில் ஆயிரும். அண்ட் ஆல்சோ ஐடியும் வந்து ஃபில் ஆயிரும். கிட்டத்தட்ட ஏதாவது 1-2 சீட்ஸ் வந்து எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு போகும். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ். ஆக்சுவலா இன்னொன்னு சொல்ல நான் மறந்துட்டேன். உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த காலேஜஸ் எல்லாமே நான் எதுவும் ரேங்க் அவுட் பண்ணல. இருக்கிற காலேஜஸ் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதுல வந்து முக்கியமான காலேஜஸ் நான் சொல்லுவேன். அந்த காலேஜஸ் வந்து ரொம்பவே ரவுண்ட் டூக்கு முக்கியமான காலேஜஸா இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங்ல வச்சுக்கோங்க, கொஞ்சம் டாப்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல ஒரு முக்கியமான காலேஜுங்க. தாராளமா நீங்க சாய்ஸ்ல வைக்கலாம். ஓகேங்களா? 1-2 சீட்ஸ் வந்து எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேர்ட் ரவுண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த காலேஜ்ல. அடுத்தது ஏசியன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஒரு தேர்ட் ரவுண்ட்ல வரக்கூடிய காலேஜஸ். தேர்ட் ரவுண்டுக்கு வரக்கூடிய காலேஜஸ் பத்தி நம்ம தனியா இன்னொரு வீடியோஸ்ல பேசலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்ரீ ரங்கநாதர் இன்ஸ்டியூட் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டுமே ஃபுல்லாவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த காலேஜ். அடுத்தது விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான காலேஜ் தாங்க. அடுத்தது நீங்க எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ஒரு தேர்ட் ரவுண்ட்லயும் இந்த சீட்ஸ் இங்க வந்து சீட்ஸ் ஃபில் ஆகும். சுகுணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட் வரைக்குமே சீட்ஸ் போகும். அர்ஜுன் காலேஜ்லயும் செகண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட் வரைக்குமே சீட்ஸ் போகும். விஸ்வ கிங் காலேஜும் தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் சீட்ஸ் போகக்கூடிய காலேஜ். நம்ம தேர்ட் ரவுண்ட் தனியா பேசலாம். ஆனா இப்போ இருக்கிற காலேஜஸ் எல்லாமே சொல்லிடுறேன். இந்த காலேஜஸ்லாம் ஐடி டிபார்ட்மெண்ட் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக. ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் பாத்தீங்கன்னா காரமடையில இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல ஒரு முக்கியமான காலேஜ் தாங்க. தேர்ட் ரவுண்ட்ல இதுல 1-2 சீட்ஸ் போக வாய்ப்புகள் இருக்கு. அப்படிதான் இந்த வருஷத்தோட நிலவரத்துப்படி இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா மேஜரா உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்லயே இந்த காலேஜ்ல சீட் ஃபில் ஆகிரும். அடுத்தது கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி செகண்ட் ரவுண்ட்ல ஒரு முக்கியமான காலேஜுங்க. தாராளமா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். அடுத்தது டாக்டர் மகாலிங்கம் காலேஜும் பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல ரொம்ப முக்கியமான காலேஜ். ஸ்டார்டிங்லேயே சீட் செகண்ட் ரவுண்ட்ல ஸ்டார்டிங்லேயே ஃபில் ஆயிரும். அடுத்தது இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல ஒரு முக்கியமான காலேஜ், சாய்ஸ் வைக்கலாம். கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல சீட்ஸ் வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கிட்டத்தட்ட சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருச்சு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ஃபில் ஆகக்கூடிய காலேஜ் தான். அந்த அடுத்தது பாத்தீங்கன்னா பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் போகக்கூடிய காலேஜ். 2718 கவுன்சிலிங் உள்ள கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இருக்கு. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 2 கேம்பஸ் வச்சிருந்தாங்க, ரெண்டுமே ஒரே கேம்பஸ் ஆக்கிட்டாங்க. அப்படிங்கிறப்ப 2718 தான் உங்களுக்கு இந்த தடவை வரும். சீட்ஸ் இன்டேக் அதிகமா இருக்கும். அப்படிங்கறனால இந்த வருஷம் நீங்க சீட் வேகன்சி பார்த்துட்டு தான் இங்க சீட் எப்படி ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? தாராளமா சீட் வேகன்சில இருந்ததுன்னா நீங்க அடுத்த ரவுண்டுக்கும் யூஸ் பண்ணலாம். அடுத்த ரவுண்ட் வரது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சீட்ஸ் மேஜரா ஃபில் ஆயிருக்கும். ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல முக்கியமான காலேஜ், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். அடுத்தது தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ் பாத்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட்ல வரக்கூடிய காலேஜ் தான். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணா காலேஜ் இங்க இருக்கு, அது நம்ம மேலேயே சொல்லிட்டோம். ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல வரக்கூடிய முக்கியமான காலேஜ் தான். தாராளமா ட்ரை பண்ணுங்க. அடுத்தது எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி செகண்ட் ரவுண்ட்ல ஒரு முக்கியமான காலேஜுங்க, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். முக்கியமான காலேஜ்லாம் நான் சொல்றது கொஞ்சம் நோட் பண்ணி கொஞ்சம் டாப்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கோங்க. ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி செகண்ட் ரவுண்ட்ல ஒரு முக்கியமான காலேஜ் தான். தாராளமா பண்ணலாம். நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி செகண்ட் ரவுண்ட்ல முக்கியமான காலேஜுங்க, தாராளமா பண்ணுங்க. தேர்ட் ரவுண்டுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேஜரா கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? எல்லா காலேஜுமே கிட்டத்தட்ட அப்படிதாங்க. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேர்ட் ரவுண்ட்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல ஒரு முக்கியமான காலேஜ், தாராளமா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். அடுத்து இன்ஃபோ இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட்ல போகக்கூடிய காலேஜ் இது. அது எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செகண்ட் ரவுண்ட்ல போகக்கூடிய முக்கியமான காலேஜ். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேர்ட் ரவுண்ட்ல போகுங்க. அடுத்து கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மேஜரா செகண்ட் ரவுண்ட்ல 1-2 சீட்ஸ் தான் மேஜரா வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி செகண்ட் ரவுண்ட்ல ஒரு முக்கியமான காலேஜ், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். கண்டிப்பா தேர்ட் ரவுண்ட் சீட்ஸ் போகாது, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் போக வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீ சாய் ரங்கநாதர் காலேஜ் பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் போகக்கூடிய காலேஜ். அது ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கிட்டத்தட்ட சீட்ஸ் ஃபில் ஆயிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ரவுண்ட்ல சீட்ஸ் வேகன்சி பார்த்துட்டு சீட்ஸ் இருந்ததுன்னா நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி செகண்ட் ரவுண்ட்ல ஒரு முக்கியமான காலேஜ், தாராளமா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செகண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட்ல ஸ்டார்டிங்லேயே சீட்ஸ் ஃபில் ஆயிரும். அடுத்து இன்ஸ்டியூட் ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பாத்தீங்கன்னா
உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல வரக்கூடிய முக்கியமான காலேஜ் தான் தாராளமா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். 150 எபோவ் வந்து கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஃபில் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஈசா பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட்ல மிட்ல வந்து சீட்ஸ் ஃபில் ஆகக்கூடிய காலேஜ். அடுத்தது கேஜிஐஎஸ்எல் செகண்ட் ரவுண்ட்ல ஒரு முக்கியமான காலேஜ், தாராளமா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. அடுத்தது பிபிஜி பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் போகக்கூடிய காலேஜ். நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி செகண்ட் ரவுண்ட்ல ஒரு முக்கியமான காலேஜ் தான், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேர்ட் ரவுண்ட் போகுங்க. யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் காலேஜ், அதை நம்ம தேர்ட் ரவுண்ட் தனியாக பார்த்துடலாம். இப்போ வந்து காலேஜஸ் நான் சொல்லிடுறேன். கேபிஆர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே சீட்ஸ் கிட்டத்தட்ட எல்லாமே ஃபில் ஆகிருச்சு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் செகண்ட் ரவுண்டில் சீட்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. யாராவது கேபிஆர் பார்க்குறீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக சீட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இல்லை. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். சாய்ஸ் ஃபில்லிங் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸ்டடி வேல்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டு தாண்டி தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் போகக்கூடிய காலேஜ். அடுத்தது சிஎம்எஸ் இருக்கு, இதுவும் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் போகக்கூடிய காலேஜ் தான். ஓகேங்களா? இந்த 41 காலேஜஸ் பார்த்தீங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட் ஆஃபர் பண்றாங்க in கோயம்புத்தூர். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த விஷயத்தை பார்ப்பாங்க, தெரிஞ்சுக்குவாங்க. செகண்ட் ரவுண்ட்ல முக்கியம்னு சொன்ன காலேஜஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான காலேஜஸ். நீங்க டாப்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஓகேங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி வைங்க. டாடா, பை பை, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.